வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு அருள், குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வைத்த குருவே வாழ்க. நண்பர்களே, ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய வேதாத்திரத்தின் 14 திட்டங்களை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் ஓரில நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறைங்கிற தலைப்புகளில் சென்ற வகுப்பில் நம்ம சிந்தனை செய்தோம். இன்னைக்கு நிலவுலகு கோராட்சிங்கிற தலைப்பில் சிந்தனை செய்ய இருக்கிறோம். அருட்தந்தை அவர்கள் நிலவுலகத்துக்கே ஒரே ஆட்சி வரணும்னு ஏன் சொல்லியிருக்காங்க, அதற்குண்டான என்னென்ன வழிமுறைகள் சொல்லியிருக்காங்கிறது பற்றி இன்னைய வகுப்பில் நம்ம சிந்தனை செய்வோம். இந்த உலகத்தில் மனிதன் பாதுகாப்போடும் வளத்தோடும் வாழ்வதற்கான மக்களால் அமைக்கப்பட்ட அமைப்பே ஆட்சி முறைன்னு சொல்கிறது. இன்றைக்கி உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா பல வகையான ஆட்சி முறைகள் நடந்துகிட்ருக்குது. சில நாடுகளில் பார்த்திங்கன்னா சில வகையான சிறப்புரிமைகள் பெற்று ஆளும் வர்க்கத்தினரிடம் நடக்கக்கூடிய உயர் குடியாட்சி முறை நடக்குது. இப்போ இங்கிலாந்து, ஸ்பெயின் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி முறை நடந்துகிட்ருக்குது. அடுத்ததாக ஒரு நபரால் ஆட்சி புரியக்கூடிய அரசாங்கத்தை முடியாட்சின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓமன், கத்தார், பூட்டான்லாம் பார்த்திங்கன்னா இந்த வகையான ஆட்சி தான் நடந்துகிட்ருக்குது. அடுத்ததாக தனிநபர் ஆட்சி. முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படக்கூடிய ஆட்சி முறையை தான் தனிநபர் ஆட்சின்னு சொல்கிறாங்க. இப்போ வடகொரியா, சவுதி அரேபியான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்சி முறை நடந்துகிட்ருக்குது. அடுத்ததாக சிறு குழு ஆட்சி. மக்களில் சிறு குழு ஒரு நாட்டையோ அல்லது அமைப்பையோ கட்டுப்படுத்துவது சிறு குழு ஆட்சின்னு சொல்கிறது. இப்போ முன்னாள் சோவியத் யூனியன், சீனா, வடகொரியாலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி முறை தான் நடந்துகிட்ருக்குது. அடுத்ததாக மத குருமார்களின் ஆட்சி. இப்போ வாட்டிக்கல்லாம் பார்த்திங்கன்னா மத குருமார்களால் அமைக்கப்படும் அரசாங்கம் தான் நடந்துகிட்ருக்குது. அடுத்ததாக மக்களாட்சி. ஒரு நாட்டில் தகுதியுள்ள குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனிநபரோ அல்லது குழுவினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கத்தை தான் மக்களாட்சின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது உதாரணத்துக்கு இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ் இதுலாம் பார்த்திங்கன்னா மக்களாட்சி தான் நடந்துகிட்ருக்குது. இந்தியா, பிரான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பலகட்சி ஆட்சி முறை நடந்துகிட்ருக்குது. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இரு கட்சி ஆட்சி முறை நடக்குது. அதனால தான் அங்கே எலெக்ஷன் நடந்தது அப்படின்னா உலகம் முழுவதும் அதை பரபரப்பாக பேசிக்கிறாங்க. அந்த வகையில் இந்தியாவில் மக்களாட்சி தான் நடந்துகிட்ருக்குது. மக்களாட்சிங்கிறது மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சி தான் மக்களாட்சின்னு சொல்கிறது. பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள் இஸ் டெமோக்ரஸி. இதை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன். மக்களாட்சி சமதர்மத்துக்கான பாதைன்னு கார்ல் மார்க்ஸ் அவங்க மக்களாட்சி பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்தியா 5 முக்கியமான கொள்கையின் அடிப்படையில் இந்திய அரசாங்கம் இயங்கிட்டு இருக்குது. இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசுங்கிற 5 கொள்கைகள் அடிப்படையாக கொண்டு இயங்கிட்டு இருக்குது. இப்போது இந்த ஆட்சி முறைகள், இந்த கொள்கைகள் எல்லாம் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி மனிதனுடைய செய்கின்ற தவறான செயலினுடைய விளைவுகள் அவனுக்கோ மற்றவங்களுக்கோ துன்பம் விளைவிக்குது அப்படின்னா அதை குற்றம்னு சொல்லி அந்த குற்றத்தை தனி மனிதன் திருத்திக் கொள்வதற்கு தண்டனை அளித்து மக்கள் எல்லாரும் அமைதியோடும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஏற்ற சமுதாய தொண்டாற்றுகின்ற சிறந்த நிறுவனத்தை தான் அரசியல்னு சொல்லக்கூடிய ஆட்சி முறைன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி முறை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மக்களை திருத்தி பாதுகாப்பளித்து வாழ இயலாதவர்களுக்கும் வாழ வழி தெரியாதவர்களுக்கும் வாழ்வு அளித்து காக்கின்ற நிறுவனமாக இருக்கணும். அதற்கு மக்கள் நலனையே பெரிதாக கருதும் எண்ணமுடைய தொண்டுள்ளமுடையவங்க ஆட்சி தலைவர்களாக வரணும். அப்போ தான் மக்கள் நல்ல முறையில் அமைதியாக வாழ முடியும். ஒரு சிறந்த ஆட்சி முறை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் குறுகிய நோக்கமுடையவங்க ஒன்று கூடி கட்சிகளை வகுத்துக்கிட்டு ஆட்சி நடத்தும் போது அவங்க வகுக்கக்கூடிய சட்டங்கள் எப்படி இருக்குங்க, சுயநலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இருக்கு இல்லைங்களா? இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கு தகுந்த ஒரு தந்திரமான புத்தல்கள் அந்த சட்டங்களில் அமைஞ்சு போயிடும். இதனால் என்ன ஆகுங்க, சமுதாயத்துக்கு தீமை தான் விளையும். இப்போ இதற்கு தீர்வாக மகரிஷி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாட்டிலும் சமுதாய நல வழிகாட்டி திட்டம் அமைத்து அதன்படி ஒரு தலைவரின் கீழே நிபுணர் குழு அமைத்து அரசியலை நடத்திக்கலான்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அரசியல் துறையிலும் சரி நிர்வாகத்துறையிலும் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சம்ங்கிற நஞ்சு. இது சமுதாயம் முழுவதும் இன்றைக்கி பரவி சமுதாயத்தையே குலைக்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சுங்க. வழக்கங்கிற பெயராலும் அதிகாரங்கிற பெயராலையும் இந்த லஞ்சம் சமுதாயத்தையே பாழாக்கிட்டு இருக்குது.
இதுக்கு இப்போ ஒரே தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் சேவைக்கு வரக்கூடிய ஒவ்வொருவருமே லஞ்சம் வாங்க மாட்டேங்கிற உறுதிமொழியோடு செயல்பட்டால் மட்டுமே இதை முற்றிலுமா சமுதாயத்திலேருந்து நீக்க முடியும். அடுத்ததான் ஆட்சி முறையில் இன்னொன்று முக்கியமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாதாரணமாக நம்மளுடைய நாட்டில் ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு கிளர்க் வேலைக்கு ஒரு நபரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து சில தகுதிகள் வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு தொழிற்சாலையில் வந்து ஒரு நபரை வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து படிப்புலையும் ஒழுக்கத்துலேயும் அனுபவ அறிவுலையும் எப்படி எந்த அளவுக்கு தேர்ந்திருக்காங்கிறத பார்த்து தான் அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஆனால் அந்த மாதிரி அரசியல் தலைவர்களாக வர்றவங்களுக்கு எந்த தகுதியுமே வந்துங்க சட்டத்தின் மூலம் இதுவரை ஏற்படுத்தப்படவே இல்லை. இப்போ ஆட்சி மன்றத்தில் அமர்றவங்களுக்கு அதுக்குண்டான கல்லூரிகளையோ அல்லது சிறப்பான கலாசாலைகளோ தேர்ச்சி பெற்று பட்டம் வாங்கியவர்களாக இருக்கணுங்கிற விதி கூட வந்துங்க அரசியலமைப்பில் இல்லை. அதனால் என்ன ஆகுதுங்க, யார் வேண்டுமானாலும் ஒரு கட்சியை ஏற்படுத்திக்கிட்டு ஆட்சி மன்ற உறுப்பினராக வந்துடலாங்கிற நிலைமை வந்து இன்னைக்கு சமுதாயத்தில் உருவாச்சு. இதன் விளைவாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி மதம் தொழில் இதில் எல்லாம் கூட்டு சேர்ந்த கொண்ட கட்சிகள் வந்து அரசியலை கைப்பற்றி நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. லஞ்சம் கொடுத்தும் வாங்கியும் மக்களுடைய வாக்குகளை பெற்று அரசியல்வாதியாக முன்னேறி விடுகின்ற ஆட்சியாளர்களை கொண்டது தான் கட்சி ஆட்சி முறைன்னு சொல்கிறது. அப்போ ஓட்டுரிமை உடைய மக்கள் வந்து செலுத்திய வாக்குகளை பெற்று தான் ஒரு கட்சி வந்துங்க ஆட்சிக்கு வருது. ஆனால் அந்த வாக்குகளை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா சிறுபான்மை வாக்குகளை பெற்றவங்க கூட ஆட்சி மன்றத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? அப்போ என்ன ஆகுதுங்க, ஆட்சி மன்றத்தில் ஏறக்கூடிய கட்சியில் உள்ள சிறுபான்மையோர் வந்துங்க பெரும்பான்மையோர் ஆளக்கூடிய நிலை தான் இன்றைக்கி நாட்டில் நடந்துட்டுருக்குது. அப்படி ஒரு நிலையில் ஆட்சி முறை அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, மற்ற தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆட்சி முறை வந்து முழு திறமையும் பொறுப்பும் கொண்டதாக செயல்படலை, அதனால் நாங்கள் வந்து இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்துகிறோம் இன்னும் மக்களுக்கு வந்து உறுதி வார்த்தை சொல்கிறாங்க. மக்களும் வந்துங்க வேறு வழி இல்லாமல் ஆட்சி பொறுப்பை புதிதாக வந்து இருக்கக்கூடிய ஒரு குழுவினரிடம் ஒப்படைக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னே இருந்த நிலைமை விட இன்னும் மோசமாக தான் போயிடுது. இப்படி வந்து ஆட்சி குழுக்கள் வந்து மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் மக்கள் வாழ்க்கையில் வந்துங்க பொருளாதாரத்துலேயும் சரி சுகாதாரத்திலையும் கல்வியிலையும் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆட்சி முறை இல்லாத மனிதன் வந்து வாழ முடியாதுங்கிறது மனித மனம் இதுவரையில் வாழ்ந்து கண்ட முடிவு. இருந்தாலும் அத்தகைய ஆட்சி முறை எந்த முறையில் அமையணுங்கிறது பற்றி இதுவரையில் துல்லியமாக செயல் திட்டங்களை வகுத்து ஆளுகின்ற அரசியல் வந்துங்க இதுவரை உருவாகலை. இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா முதலாளித்துவம் சர்வாதிகாரம் பொது உடைமைன்னு பல ஆட்சி முறைகள் வந்து இருந்தாலும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்வில் வளம் காத்து அவன் பயமில்லாமல் வாழக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகவே இல்லை. எந்த ஆட்சி ஆனாலும் அந்த ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய கடன்நிலை ஊழியர்கள் முதற்கொண்டு தலைவர்கள் வரைக்குமே பார்த்திங்கன்னா உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லாத நிலை தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. அதனால் இன்றைய காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி முறையில் எதுவுமே வந்துங்க பொருந்தாது. இது எல்லாத்தையும் விட எது சிறந்ததுன்னு பார்த்திங்கன்னா குடியாட்சி முறை தான். இதில் தான் வந்துங்க ஆட்சி அதிகாரத்தில் மக்கள் எல்லோருக்கும் பங்கு இருக்குது. மக்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு ஆட்சியாளரை ஓட்டுரிமை மூலமாக தேர்ந்தெடுக்கிற முறை வந்து இந்த குடியாட்சியில் தான் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏழ்மையும் கல்வியின்மையும் நிலவக்கூடிய ஒரு நாட்டில் வயது வந்தோர் எல்லோருக்கும் ஓட்டுரிமைன்னு சொல்கிறது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீட்டிய கத்தியை வந்துங்க ஒரு குழந்தையிடம் விளையாட கொடுப்பதற்கு ஒப்பாகுன்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு பெரிய மதிப்புடைய சொத்துக்களை ஒரு சின்ன பையன்கிட்ட கொடுத்து முழு சுதந்திரமாக அணுகு கொடுக்குற மாதிரி பல குழப்பங்களை வந்து இது வந்து விளைவிச்சிருதுன்னு மகரிஷி அவங்க சொல்கிறாங்க. அதனால் இதையெல்லாம் அறிஞர் பெருமக்களும் சிந்தனையாளர்களும் இதை பற்றி சிந்தனை செய்து அதுக்குண்டான வழிய வகைகளை கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு சமுதாயத்தில் அரசியலுங்கிறது இப்போ எப்படி தண்ணி வந்து அதாவது நீர் வந்து தன்னுடைய சமநிலையை வந்து கண்டுபிடிச்சிக்குதோ அதுபோல் மக்கள் தேவையும் பண்பாடும் பார்த்திங்கன்னா தக்க அரசியல் முறையை கண்டுபிடிச்சிக்கும். இது வந்து இயற்கை நியதி, இதை மறுக்கவோ தடுக்கவோ மாற்றவோ முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் உணராத ஆட்சியாளர்களால தான் மக்கள் வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. ஆகவே குடியாட்சி முறையே பலம் பெற்றதாக மாற்றி அமைச்சுக்கிட்டு மனித பண்பாட்டை வந்து அவ்வப்போது சீர்திருத்தி வாழணும்னு சொல்கிறாங்க மகரிஷி. இந்த இத்தகைய பெரு நோக்கத்தில் குழந்தை வளர்ப்பு கல்வி தொழில் வளம் அனைத்தும் வந்து அமையணும். அதற்கு வந்து ஊர் நாடு தேசம்ங்கிற வரிசையில் ஒன்றுக்கு மேலே மற்றொன்று பாதுகாப்பாக அமைஞ்சிருப்பது போல் எல்லா தேசங்களுக்கும் பொதுவான ஒரு மேலாதிக்க பாதுகாப்பு நிறுவனம் வந்து தேவைன்னு சொல்கிறாங்க மகரிஷி. இப்போ இன்றைக்கி இருக்கிற யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையே சில திருத்தங்கள் எல்லாம் செஞ்சுட்டு குடியாட்சி நீதிமுறையின் கீழே ஓருலக பேரரசாக அமைச்சு கொள்ளலான்னு சொல்கிறாங்க. அதன் மூலம் எல்லைக்கோடுகளை கலைத்து உலகில் பிறந்த எல்லோரும் வந்து உலகம் முழுவதுக்கும் சென்று வருவதற்கும் வாழ்வதற்கும் சுதந்திரத்தை அழைத்து வாழலான்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் உலகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கி மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லை பிரச்சனை.
ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே இருக்கின்ற எல்லை பிரச்சனை காரணமாக அந்த எல்லைகளை ஒட்டி வாழக்கூடிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துங்க வறுமை, பஞ்சம், உயிரிழப்புகள், வேலையின்மை, பொருட்சேதம், கொலை, கொள்ளை போன்ற பல்வகையான துன்பங்களுக்கு வந்து ஆளாகிறாங்க. இப்போ இந்த சிக்கலை தீர்க்கணும்னா மனிதகுலம் வந்து அத்தனையும் வந்து ஒரே அரசாட்சியின் கீழே கொண்டு வரணும். அதற்கு வந்துங்க ஓருலக ஆட்சி வந்து அமையணும். இந்த ஓருலக பேரரசு மூலம் உலக அமைதியை காக்கணுங்கிறது வந்துங்க மனிதகுலத்தினுடைய பொதுவான ஒரு மாபெரும் திட்டம். இப்போ இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த யார் முதல்ல முயற்சி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பண்பாட்டிலையும் ஆன்மீகத்திலையும் சிறந்து விளக்கக்கூடிய நம்மளுடைய இந்திய நாடு தான் அதுக்கு வந்து அடியெடுத்து வைக்கணும்னு மகரிஷி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து இந்தியாவும் ஒரு உறுப்பு நாடாக இருக்குது. ஓருலக ஆட்சி திட்டத்தை வந்து இந்திய அரசாங்கத்தின் மூலமாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பி உலக அமைதி திட்டத்திற்கென ஒரு பிரிவை ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு உலக பேரறிஞர்களை கொண்டு ஒரு மாநாடு ஏற்படுத்தி இந்த திட்டத்திற்கு சரியான வடிவம் கொடுத்து அமைதியை காக்கும் முயற்சி செய்யணும்னு மகரிஷி அவங்க வலியுறுத்துகிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக உலக ஆட்சி மன்றமாக ஐக்கிய நாடுகள் சபையை ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறதுக்கு 4 வகையான தடைகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபையில் எல்லா நாடுகளும் அதில் அங்கம் பெறாமல் இருக்குது. சில நாடுகளுக்கு மட்டுமே வீட்டோ பவர்னு சொல்லக்கூடிய ரத்து அதிகாரம் இருக்குது. தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான அதிகாரம் இல்லாமல் இருக்குது. மக்கள் தொகையை ஒட்டியே பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த குறைபாடு நீக்கினா இன்றைக்கி இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபையே ஒரு உலக ஆட்சி மன்றமாக நாம் ஆக்கிக்கொள்ள முடியும். இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்ட உலகம் எவ்வளவு அழகாக இருக்கும், அமைதியாக இருக்குங்கிறத ஒரு கவி மூலமாக சொல்லியிருக்காங்க. ஓர் உலக ஆட்சியினால் யுத்த பயம் ஒளிந்துவிடும், போர் ஒளிந்தால் வீரர்களும் பொருட்களும் நற்சேவைக்காம், பார் முழுதும் ஏழ்மைப்போம் பண்பாடு சிறந்தோங்கும், சீர்திருத்த வாழ்வுப்போ சித்திக்கும் சிந்திப்பீர் சொல்லியிருக்காங்க. மகரிஷி அவர்கள் வந்து அமெரிக்கா போயிருந்தபோது உலக அமைதி சம்மந்தமாக ஐக்கிய நாடுகள் அதிகாரிகளோட பலமுறை பேசியிருக்காங்க. உலக அமைதி பற்றி அமர்ஷீல்டு அரங்கத்தில் உரையாற்றியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உலக அமைதிக்குரிய திட்டங்களை வகுத்து அந்த நாட்டில் கலிபோர்னியா மாகாணத்தின் ஒரு பகுதியான யக்காவெளிங்கிற ஆசிரம அரங்கத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி 10 தீர்மானங்களை வெளியிட்டிருக்காங்க. இதைத்தான் ஆழியாறு பிரகடனம்னு நம்ம சொல்கிறோம். இதில் முதல் தீர்மானம் பார்த்திங்கன்னா, உலகில் பிறந்து வாழும் எல்லா மக்களுக்கும் சம உரிமையும் சம பிரதிநிதித்துவமும் அளிக்கத்தக்க முறையில் எல்லா நாடுகளையும் இணைத்த எல்லா நாட்டு ஆட்சிக்கும் மேலாதிக்கமுடைய ஓர் உலக பேரரசு ஜனநாயக முறையில் அமைக்கப்பட வேண்டும், செயல்புரியவும் வேண்டும் சொல்லியிருக்காங்க. 2வது தீர்மானமாக 1 கோடி மக்களுக்கு ஒரு பிரதிநிதி வீதம் அந்தந்த நாட்டு அரசாங்கத்தின் மூலமோ தேர்தல் மூலமோ தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை கொண்டு உலக பொது ஜனநாயக சட்டமன்றம் ஒன்றை அமைக்க வேண்டும். இந்த சட்டமன்றம் உலக பேரறிஞர்களை கூட்டி ஒரு ஆட்சி மன்றத்தை அமைக்கும். இந்த ஆட்சி மன்றத்தை திருத்தவோ கலைக்கவோ உலக ஜனநாயக சட்டமன்றத்துக்கே உரிமை உண்டு. தீர்மானம் 3ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருடைய பிறப்புரிமையும் சுதந்திரமும் ஒரு தனி மனிதனாலோ ஒரு குழுவினராலோ ஒரு நாட்டு ஆட்சியாலோ பறிக்கப்படாமலும் தடுக்கப்படாமலும் இந்த உலக பேரரசு பொறுப்பேற்று பாதுகாக்கும்னு சொல்லியிருக்காங்க. தீர்மானம் 4ல் உணவு, உடை, வீடு, கல்வி, தொழில் இதெல்லாம் ஒவ்வொரு அரசாங்கமும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு பெறுவதற்கு வசதி செய்யும் சொல்லியிருக்காங்க. தீர்மானம் 5ல் ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் எல்லா துறைகளிலும் சம உரிமை அளிக்கப்படும். இயற்கையாகவே பெண்களுக்கென அமைந்த உடலமைப்புக்கு தகுந்த மாதிரி வசதிகளும் அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தீர்மானம் 6ல் மக்கள் சமுதாயத்தில் 1 கோடி மக்களை கொண்ட குழுவினரோ ஒரு பிரதேசவாசிகளோ அல்லது ஒரு நாட்டவரோ விரும்பினால் அவர்களது விருப்பம் போலவே தனியாக ஆட்சி எல்லையை வகுத்து கொண்டு சட்டமன்றம் அமைத்து கொண்டு உலக ஆட்சிக்கும் அந்நாட்டு சமர்ச்சி ஆட்சிக்கும் உட்பட்டு மனித உரிமை சாசனத்தை மதித்து வாழ உரிமையுண்டு சொல்லியிருக்காங்க. தீர்மானம் 7ல் உலக மக்கள் எல்லோருக்கும் உலகனைத்தும் சொந்தம், எந்த நாட்டிலும் எந்த இடத்திலும் எவரொருவரும் குடியேறவோ பயணம் செய்யவோ சம உரிமை உண்டு. மக்கள் உடல்நலம் சுகாதாரம் சம்பந்தமாக உலக அரசாங்கம் இந்த துறையில் அவசியமான கட்டுப்பாடுகளை விதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தீர்மானம் 8ல் உலகத்தில் எந்த அரசாங்கமும் தனது கடமைகளை நிறைவேற்ற தவறினாலும் தகுதியற்றிருந்தாலும் அந்த பிரதேசத்தை உலக ஆட்சி வந்து கைப்பற்றி மக்களை தகுதியுடையவர்களாக ஆக்கி பின்னர் அந்த ஆட்சியை வந்து அந்த நாட்டு மக்களிடமே ஒப்புவிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தீர்மானம் 9ல் போர் வந்து சட்டவிரோதமாக்கப்படும். போர்க்கருவியில் உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலைகள், ஆராய்ச்சி கூடங்கள் இது எல்லாம் வந்துங்க உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் ஓருலக ஆட்சி கீழ் நிர்வாகத்தின் கீழே அது கொண்டு வந்து ஆக்கத்துறைக்காக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அது பயன்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. தீர்மானம் 10ல்
உலகாட்சியின் கீழ் அகில உலக பேரறிஞர்களை கொண்ட ஒரு தொண்டு நிலையம் அமைக்கப்படும். அது அவ்வப்போது மனித இன வாழ்வின் உயர்வுக்கான திட்டங்களை வகுத்து கொடுக்கவும் மக்களுக்கு தொண்டாற்றவும் ஒரு பொது சமுதாய சீர்திருத்த இணைப்பு நிலையமாக அது பணியாற்றும் சொல்லியிருக்காங்க. ஆன்மீகம், பொருளாதாரம், சுகாதாரம், விஞ்ஞானம், அரசியலுங்கிற 5 துறையும் இணைத்து அறிஞர்களும் நிபுணர்களும் கூடிய ஆராய்ச்சி குழுவினரால் மக்களுடைய வாழ்வை அவ்வப்போது சீர்திருத்த ஏற்றபடி வழிகளை வகுத்து காட்டும்னு சொல்லி 10 வகையான தீர்மானங்களை வெளியிட்டிருக்காங்க. ஆகவே உலகிணைந்து வலிமை மிக்க ஒரு மன்றத்தின் மூலமாக நிறைவேற்றப்படுகின்ற இந்த தீர்மானம் ஐக்கிய நாடுகள் சபையினால் செயல்படுத்தப்படணும். இதற்கும் குறைவான எந்த திட்டமும் நிரந்தரமான உலக அமைதிக்கு வழிவகுக்காது. இப்போ இந்த யோசனைகள் எல்லாவற்றையும் பார்த்திங்கன்னா அறிஞர்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டு செயல்பட வேண்டியது இன்றியமையாததாக இருக்குது. ஆகவே இவ்வளவு நன்மைகளும் நடைபெறுவதற்கு வழிகாட்டுகிறது நம்மளுடைய வேதாத்திரியம். ஒரு தனி மனிதனுடைய அமைதியின் மூலம்தான் சமுதாய அமைதியை கொண்டு வர முடியும். சமுதாய அமைதியே உலக நாடுகளுக்கெல்லாம் நிலையான அமைதியை வழிவகுக்கும்னு சொல்லிட்டு இந்த வேதாத்திரியம் நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டு இருக்கிறது. இந்த வேதாத்திரியத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல நாம் ஒவ்வொருவரும் நம்மால் இயன்ற தொண்டினை செய்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.